Good morning, students. Today we discuss the topic History Unit 2 from Trade to Territory. In the previous class, we study about establishment of political power by the English East India Company, Carnatic War. In this video, we will see about Mysore War and Maratha War and British expansion. Mysore and its resistance to British expansion. மைசூரும் ஆங்கில ஆட்சி விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். மைசூர் அரசு ஹைதர் அலி தலைமையில் சவுத் இந்தியாவிலே மிகப்பெரிய அரசாக எழுச்சி பெற்றது. இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை விரிவாக்கத்திற்கு, அதாவது ஆங்கில ஆட்சி விரிவுபடுத்துவதற்கு எதிராக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஹைதர் அலியும் அவருடைய மகன் திப்பு சுல்தானும் முக்கிய பங்கு வகித்தார்கள். அவங்களுடைய பங்கு முக்கியமானதாக இருந்துச்சு. ரெண்டு பேருமே வீர தீரத்துடன் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் புரிஞ்சாங்க. 1761 ஹைதர் அலி மைசூர் அரசுடைய உண்மையான ஆட்சியாளரானார். அதுபோக அவர் ஆங்கிலேயர்களுக்கு வலிமை மிக்க எதிரியாகவும் மாறினார். ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார், அதாவது முதல் ஆங்கிலேயர் மைசூர் போர் 1767 to 69 வரைக்கும். காசஸ் என்ன காரணங்கள்னு பாருங்கள். ஹைதர் அலிஸ் க்ரோயிங் பவர் அண்ட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் ஃப்ரெஞ்ச் பிகம் எ கன்சர்ன் ஃபார் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. த மராத்தாஸ், த நிசாம் அண்ட் த இங்கிலீஷ் என்டர்ட் இன்டு ட்ரிபிள் அலைன்ஸ் அகேன்ஸ்ட் ஹைதர் அலி. அதாவது ஹைதர் அலியோட வளர்ச்சி, அவர் ஃப்ரெஞ்சுக்காரர்கள்ட கொண்ட நட்புறவு, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது. இதில் தான் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட எதிர்ப்புக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைதர் அலிக்கு எதிராக மராட்டியர்கள், ஹைதராபாத் நிசாம், பிரிட்டிஷ்காரங்க 3 பேரும் இணைந்து ட்ரிபிள் அலைன்ஸ் முக்கூட்டணியை ஏற்படுத்தினாங்க. கோர்ஸ் என்னன்னு பாருங்கள், அதான் போரின் போக்கு. The Nizam with the help of British troops under General Joseph Smith invaded Mysore in 1767. Hyder Ali defeated English and captured Mangalore. In March 1769, he attacked Madras and forced the English to sign a treaty on 4th April 1769. அதாவது தளபதி ஜோசப் ஸ்மித் தலைமையில் பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸோட உதவியோட ஹைதராபாத் நிசாம் 1769 மைசூர் மீது படையெடுத்தார். அது பிரிட்டிஷ்காரங்க ஹெல்ப்போட ஹைதராபாத் நிசாம் அவருக்கு அந்த மைசூர் ஃபோர்ஸஸ்க்கு தளபதி ஸ்மித் தலைமையில் மைசூர் மீது படையெடுக்கிறாரு 1767. பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் ஹைதர் அலியை தோற்கடித்து மேங்களூரை கைப்பற்றினாங்க. 1769 மார்ச்சில் ஹைதர் அலி மெட்ராஸ் மீது படையெடுத்தார். இதனால் பிரிட்டிஷ்காரங்க 1769 ஏப்ரல் 4 இவரோட ஒரு உடன்படிக்கையை செஞ்சுக்கிட்டாங்க. ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ், அதான் மெட்ராஸ் உடன்படிக்கை. சரியா, மெட்ராஸுடைய உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்ப்போம். Treaty of Madras was signed between Hyder Ali and British East India Company. Both parties returned the conquered territories, promised to help each other in case of any foreign attack on them. அதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்ராஸ் உடன்படிக்கை 1769 ஏற்பட்டுச்சு. இதன்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா, போத் பார்ட்டிஸ் ரிட்டர்ன் த கான்கர்டு டெரிட்டரிஸ். ரெண்டு பேருமே போருக்கு முன்னால் இருந்த பகுதிகளை ரெண்டு பேருமே திரும்ப பெற்றார்கள். ஒரு நாடு மற்ற நாடு அவங்கள ஒருத்தரை தாக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வது. அதாவது பிரிட்டிஷ்காரங்களும் ஹைதர் அலியும் என்ன பண்ணணும், ஒரு அடுத்த நாடு யாரோ ஒருத்தரை தாக்குதல் பண்ணாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதான் இந்த உடன்படிக்கையோட சரத்துக்கள். செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார், இரண்டாவது ஆங்கில மைசூர் போர். சரி, இப்போ உடன்படிக்கைலாம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் இந்த ரெண்டாவது தடவை திரும்பி மைசூர் வார் நடந்துச்சு 1780 to 84? சரியா, காசஸ் என்ன காரணம்னு பாருங்கள். இங்கிலீஷ் டிட் நாட் ஃபுல்ஃபில் த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் வென் ஹைதர் டெரிட்டரிஸ் வேர் அட்டாக்டு இன் 1771 பை மராத்தாஸ். ஹைதர் டிட் நாட் கெட் ஹெல்ப் ஃப்ரம் த பிரிட்டிஷ். அதாவது 1769 உங்கள் மெட்ராஸ் ட்ரீட்டி சைன் பண்ணிக்கிட்டாங்க. அதன்படி என்ன சொன்னாங்க, ஒரு நாடு இன்னொரு நாடை தாக்கும் பட்சத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறணும் அப்படின்றத அந்த ட்ரீட்டியோட ப்ரொவிஷன்ஸே. ஆனால் 1769 1771
மராத்தாஸ் வந்து ஹைதர் அலி அட்டாக் பண்ணும் பொழுது பிரிட்டிஷ்காரங்க ஹெல்ப்புக்கு வரல. சரியா? பிரிட்டிஷ் 1771 பிரிட்டிஷ் கேப்சர்டு மேகி எ ஃப்ரெஞ்சு செட்டில்மெண்ட் வித் ஹைதர்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன். 1771 வந்து மராட்டியர்கள் வந்து ஹைதர் அலி மீது படையெடுத்த போது அவங்களுடைய ஹெல்ப்புக்கு வரல. பட் லெட் டு ஹைதர் அலியின் ஆட்சிக்குட்பட்ட ஃப்ரெஞ்சு குடியேற்ற பகுதியான மேகியை வந்து பிரிட்டிஷ்காரங்க கைப்பற்றினாங்க. led to the formation of alliance by Hyder with Nizam and Maratha against the English in 1779. இதனால பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக ஹைதர் அலி, ஹைதராபாத் நிசாம், மராட்டியர்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு ட்ரிபிள் அலையன்ஸ் முக்கூட்டணியை உருவாக்குனாங்க. இதோடைய கோர்ஸ், செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வாரோட கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, in 1781 British General Sir Ayercourt defeated Hyder Ali at Porto Novo. Hyder Ali died of cancer during the course of war. After the death of Hyder Ali in 1782, his son Tipu Sultan continued the war. அதாவது 1781 பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் அதோடைய படைத்தளபதி சார் அயர்கூட் வந்து ஹைதர் அலியை போர்ட்டோனோவான்றது பரங்கிப்பேட்டை அந்த இடத்துல வந்து தோற்கடிச்சிட்டாரு. அதுபோக இந்த படைகள் வந்து ஹைதர் அலி படை வந்து சோலிங்கம் என்ற பகுதியிலையும் தோல்வி ஏற்பட்டுருச்சு. இந்த போரின் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து கேன்சர்னால் ஹைதர் அலி பாதிக்கப்பட்டார். 1782 இறந்து போயிட்டார். அவருக்கு பிறகு அவருடைய மகன் திப்பு சுல்தான் தான் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக போரை தொடர்ந்து நடத்தினார். திப்பு கேப்சர்டு பிரிகேடியர் மாத்யூஸ், the supreme commander of British forces, along with his soldiers in 1783. 1783 வந்து திப்பு பிரிட்டிஷ் படைத்தளபதியான பிரிகேடியர் மேத்யூஸ் மற்றும் அவரது படை வீரர்களையும் கைது செஞ்சார். இது வந்து பின்னால் திப்புவுக்கு வந்து ரொம்ப பின்னடைவே ஏற்பட்டுச்சு. ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர் உடன்படிக்கை 1784 ஏற்பட்டுச்சு. On 7th March 1784, the Treaty of Mangalore was signed between two parties. இந்த 1784 மார்ச் 7th வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு திப்பு சுல்தானுக்கு இடையே உடன்படிக்கை கையெழுத்தானது. அந்த உடன்படிக்கை பேர் தான் மேங்களூர். Both agreed to return the conquered territories and also prisoners of war. 2 பேருமே என்ன பண்ணாங்க, வாரில் கைப்பற்ற பகுதிகளை திரும்ப கொடுக்கணும், அதே சமயம் போர் கைதிகளையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதான் இந்த உடன்படிக்கை எல்லாம் சொல்லப்பட்டது. வாரன் ஹேஸ்டிங்ஸ் சேவ்டு த நியூலி எஸ்டாப்ளிஷ் பிரிட்டிஷ் டொமினியன் ஃப்ரம் பவர்ஃபுல் எனிமீஸ் லைக் மராத்தாஸ் அண்ட் ஹைதர் அலி. இதன் மூலம் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து புதிதாக உருவாக்கப்பட்ட பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை வந்து ஒரு வலிமை மிக்க எதிரிகளான மராத்தியர்கள் மற்றும் ஹைதர் அலியிடமிருந்து பாதுகாத்துக்கிட்டார். அந்த பகுதியில் திரும்ப பெறன் மூலமாக அவருடைய இந்த எதிரிகள்கிட்ட ஒரு பகுதிகளை பாதுகாத்துக்கிட்டார். When British lost their colonies in America and elsewhere, Hastings lost nothing in India. Instead, he consolidated the British power in India. இந்த சமயத்தில் வந்து அமெரிக்காவில் தங்களுடைய குடியேற்றங்களை பிரிட்டிஷ் வந்து இழந்த போதிலும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்ணால், இந்தியாவில் வந்து அவர் எதையுமே இழக்கலை. அமெரிக்காவில் இழந்துட்டாங்க, பட் இந்தியாவில் எதையுமே இழக்கலை. அதுக்கு மாறாக அதுக்கு பதிலாக என்ன பண்ணார்னா, இந்தியாவில் வந்து ஆங்கில ஆட்சி பகுதிகளையெல்லாம் ஒன்றிணைத்தார். தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார், 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் 1790-92 நடக்குது. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, திப்பு வாஸ் ட்ரையிங் டு சீக் அன் அலையன்ஸ் ஃபாரின் பவர்ஸ் அகெயின்ஸ்ட் இங்கிலீஷ். ஹி சென்ட் ஹிஸ் அம்பாசிடர் டு ஃப்ரான்ஸ் அண்ட் டர்க்கி. அதாவது மேங்களூர் உடன்படிக்கைக்கு பிறகு பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக வெளிநாடுகளோட கூட்டணி ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட ஃப்ரான்ஸ் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுக்கு வந்து திப்பு சுல்தான் தன்னுடைய தூதர்களை அனுப்புகிறார். திப்பு அட்டாக்ட் அண்ட் ட்ரவாங்கூர் இன் 1789, ஹூஸ் ரூலர் வாஸ் அன் அலை ஆஃப் த பிரிட்டிஷ். அதாவது பிரிட்டிஷ்காரங்களோட கூட்டணியில் இருந்த திருவிதாங்கூர் ட்ரவாங்கூர் சமஸ்தானத்தை திப்பு சுல்தான் வந்து 1789 வந்து அட்டாக் பண்ணுறாரு. இந்த இங்கிலீஷ் நிசாம் மராத்தா என்டர்ட் இன்டு ட்ரிபிள் அலைன்ஸ் அகெயின்ஸ்ட் மைசூர்.
இந்த சமயத்தில் தான் திப்பு சுல்தானுக்கு எதிராக பிரிட்டிஷ்காரங்க, ஹைதராபாத் நிஜாம் அண்ட் மராட்டியர் 3 பேரும் சேர்ந்து ஒரு ட்ரிபிள் அலையன்ஸ் மூவர் கூட்டணியை உருவாக்குனாங்க. அதோட கோர்ஸ் என்னன்னு பாருங்களேன். 3ஆம் ஆங்கில மைசூர் போரோட போரின் போக்கு. திப்பு fought alone which continued for 2 years. The attack of English under General Meadows failed. In December 1790, Cornwallis took the command of the army. அதாவது 2 வருஷம் நடைபெற்ற இந்த போரில் வந்து திப்பு சுல்தான் தனி ஒரு ஆளாக எதிர்த்து போர் புரிஞ்சார். இந்த போர் வந்து 3 கட்டங்களாக நடந்துச்சு. தளபதி மெடோஸ் தலைமையில் வந்து தாக்குதல், அவர் தலைமையில் நடந்த தாக்குதல் வந்து தோல்வியில் முடிஞ்சிருச்சு. இதனால் 1790 வந்து கவர்னர் ஜெனரல் கார்ன்வாலிஸ் தானாகவே படையெடுத்து வழி நடத்தினார். அவர் தளபதி தலைமையில் நடந்த வார் வந்து தோல்வியில் முடிஞ்சனால 1790 கார்ன்வாலிஸ் தானாகவே படையெடுத்து வர்றார். கார்ன்வாலிஸ் கேப்சர்ட் ஆல் த ஹில் ஃபோர்ட்ஸ் அண்ட் ரீச்டு நியர் த அவுட்டர் வால் ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டணம். திப்பு ஃபெல்ட் டிஸ்பர்ஸ் அண்ட் ஓப்பன்டு நெகோசியேஷன் வித் த இங்கிலீஷ். இந்த சமயத்தில் தான் ஸ்ரீரங்கப்பட்டணத்தை தாக்குவதற்கு தடையாக இருந்த எல்லா மலைக்கோட்டைகளையுமே வந்து இவர் கார்ன்வாலிஸ் கைப்பற்றினார். இதனால் நம்பிக்கையிலிருந்து திப்பு சுல்தான் பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட பேச்சுவார்த்தைக்கு உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொண்டார். கார்ன்வாலிஸ் அக்ரீட் அண்ட் ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டணம் வாஸ் கன்க்ளூடட் இன் 1792. இதனை ஏற்றுக்கொண்ட கார்ன்வாலிஸு அவருடைய பேச்சுவார்த்தை ஏற்ற கார்ன்வாலிஸ் 1792 வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையை திப்பு சுல்தானோட செய்துவிட்டார். ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். திப்பு 1792 ஏற்பட்டுச்சு. திப்பு சரண்டர்டு half ஆஃப் ஹிஸ் கிங்டம் டு த அலைஸ். இந்த உடன்படிக்கைப்படி திப்பு சுல்தான் வந்து தன்னுடைய ஆட்சி பகுதியில் பாதி பகுதியை வந்து பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாரு. திப்பு accrued to pay 3.6 crore of rupees to English as war indemnity. போர் இழப்பீட்டு தொகையாக 3.6 crore 3.6 கோடி செலுத்தணும். சரண்டர் ஆஃப் ஹிஸ் சன்ஸ் அட் ஹாஸ்டேஜ் டு இங்கிலீஷ். அதோடு இல்லாமல் தன்னுடைய 2 மகன்களையும் பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட வந்து கைதிகளாக ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி திப்பு சுல்தான் கட்டாயப்படுத்தப்பட்டார். இங்கிலீஷ் அக்கர்டு மலபார், கூர்க், திண்டுக்கல் அண்ட் பாரமஹால். இப்போல்லாம் கோயம்புத்தூர், சேலம் பகுதி தான் பாரமஹால். பிரிட்டிஷ்காரங்க வந்து மலபார், குடகுமலை, திண்டுக்கல் மற்றும் பாரமஹால் பகுதிகளை அவங்க பெற்றாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருடைய திப்பு சுல்தான் வந்து அவருடைய பகுதியில் பாதியை வந்து பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட சரண்டர் பண்ணிட்டார். போர் இழப்பீட்டு தொகையாக 3.6 crore rupees பிரிட்டிஷ்காரங்களுக்கு கொடுத்தாரு. அது போக அவருடைய 2 மகன்களையும் வந்து கைதிகளாக பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட ஒப்படைச்சார். பிரிட்டிஷ்காரங்க வந்து மலபார், கூர்க், திண்டுக்கல், பாரமஹால் பகுதிகளெல்லாம் கைப்பற்றிக்கிட்டாங்க. 4th ஆங்கிலோ மைசூர் வார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திப்பு சுல்தான் வந்து 1792 ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையின் மூலமாக கார்ன்வாலிஸ் பிரபு வந்து இவரை ரொம்ப வந்து என்ன பண்ணார், அவமரியாதை செஞ்சார். அதனால தான் 4வது ஆங்கில மைசூர் வார் தொடங்குது 1799. இதுக்கு என்ன காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா, திப்பு சென்ட் அம்பாசிடர்ஸ் டு அரேபியா, டர்க்கி, ஆப்கானிஸ்தான் அண்ட் த ஃப்ரெஞ்ச். திப்பு வாஸ் இன் கரஸ்பாண்டன்ஸ் வித் நெப்போலியன் who invaded Egypt at that time. French officers came to Srirangapattinam, founded a Jacobean club and planted the tree of liberty. அதாவது திப்பு சுல்தான் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக இந்த முறை என்ன பண்ணுறாரு, ஃபாரினர்ஸோட கூட்டணி வச்சுக்கணுன்றக்காண்டி அரேபியா, டர்க்கி, ஆப்கானிஸ்தான், ஃப்ரான்ஸ் இந்த நாடுகளுக்கெல்லாம் தன்னுடைய தூதர்களை அனுப்பினார். இந்த சமயத்தில் ஈஜிப்ட் மீது படையெடுத்த நெப்போலியனோட திப்பு சுல்தான் தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தார். ஃப்ரெஞ்சு ஆஃபீஸர்ஸ் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வந்தபோது அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஜாக்கோபியன் கழகத்தை ஏற்படுத்தினாங்க. அது போக அங்கே வந்து சுதந்திர மரம் ஒன்று நடப்பட்டது. 4th ஆங்கிலோ மைசூர் வார் ஃபோர்ஸஸ். வெல்லஸ்லி டிக்ளேர்டு வார் அகேன்ஸ்ட் திப்பு இன் 1799. த வார் வாஸ் ஷார்ட் அண்ட் டிசிசிவ். பாம்பே ஆர்மி அண்டர் ஜெனரல் ஸ்டூவர்ட் invaded Mysore from the west. Madras army by the Governor Generals
brother Arthur Wellesley forced Tipu to retreat his capital. On 4th May 1799, Srirangapattinam was captured. Tipu fought bravely and was killed finally. Thus, 4th Mysore War came to an end. Now, 1799 பார்த்தீங்கன்னா வெல்லஸ்லி வந்து திப்பு சுல்தான் மீது போர் தொடுத்தார். இது ரொம்ப குறுகிய காலத்தில் நடந்த மிக கடுமையான போராக இருந்துச்சு. இங்கே பிளான் பண்ணபடி என்ன செஞ்சாங்கன்னா, மைசூருடைய வெஸ்ட் பகுதியில் வந்து பாம்பே என்ன பண்ணாங்க, இராணுவ தளபதி ஸ்டூவர்ட் தலைமையில் படையெடுத்தது. இந்த சமயத்தில் மெட்ராஸுடைய இராணுவம் வந்து தலைமை ஆளுநர் ஆர்தர் வெல்லஸ்லி தலைமையில் திப்பு சுல்தானை வந்து என்ன பண்ணுறாங்க, எதிர்த்து போரிட்டாங்க. திப்பு தன்னுடைய தலைநகர் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு போய் பின்வாங்கிட்டார். 1799 வந்து மே மாதம் ஸ்ரீரங்கப்பட்டினமும் என்னவது ஸ்ரீரங்கப்பட்டினமும் தாக்கப்பட்டது, கேப்சர் பண்ணிட்டாங்க. திப்பு வந்து தைரியமாக எதிர்த்து போராடினார். இருந்தாலும் அவரால் என்ன செய்ய முடியலை. கடைசியில் வந்து திப்பு சுல்தான் இறந்து போயிட்டார். இதுதான் இப்போ தான் 4th மைசூர் வார் என்ன ஆயிடுச்சு, முடிவுக்கு வந்துருச்சு. மைசூர் ஆஃப்டர் த வார், போருக்கு பின்னால் மைசூர் எப்படி இருந்துச்சுன்னா, இங்கிலீஷ் ஆக்குபைடு கனரா, வயநாடு, கோயம்புத்தூர், தாராபுரம் அண்ட் ஸ்ரீரங்கப்பட்டினம். கிருஷ்ணராஜ உடையார் ஆஃப் த ஃபார்மர் ஹிந்து ராயல் ஃபேமிலி வாஸ் brought to the throne. Tipu's family was sent to the port of வேலூர். அதாவது கனரா, வயநாடு, கோயம்புத்தூர், தாராபுரம் இந்த பகுதியெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க வந்து அவங்களோட இணைச்சிக்கிட்டாங்க. சரியா. கிருஷ்ணராஜ உடையார் அவர் வந்து அரியணைக்கு வந்துட்டார், ஹிந்து ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவர். திப்புவோட ஃபேமிலியெல்லாம் வந்து வேலூர் கோட்டைக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆங்கிலோ மராத்தா வார்ஸ், அதாவது ஆங்கில மராத்திய போர்கள். பேஸ்வாஸ் கவர்மெண்ட் வாஸ் வீக்கன்ட் பை இன்டர்னல் ரைவல்ரிஸ். அதர் 4 leaders were hostile to one another. The internal conflict among the Marathas was best utilized by the British in their expansionist policy. மூன்றாம் பானிப்பட்டு போரில் வந்து அதில் ஏற்பட்ட தோல்வியினால் மராட்டியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட நெருக்கடியை சமாளிக்க முயற்சி பண்ணாங்க. அதன் காரணமாக 10 வருஷத்துக்கு பிறகு தங்கள் வந்து என்னது டெல்லியை வந்து முகலாயர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து மீட்டாங்க. இருந்தாலும் பேஷ்வா கட்டுப்பாட்டில் இருந்த பழைய மராத்தாஸ் கூட்டமைப்பு கிட்டத்தட்ட 5 சுதந்திரமான மாநிலங்களுக்கு வழிவகுத்தது. அது என்னென்னா, புனாவில் வந்து பேஷ்வா, பரோடாவில் வந்து யார் ஹெய்க்வாட், நாக்பூரில் போன்ஸ்லே, இந்தூரில் ஹோல்கர் மற்றும் குவாலியர், சிந்தியா போன்றவர்கள். இது வந்து 5 அரசர்கள் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. பேஷ்வா அரசாங்கம் வந்து உள்நாட்டு போட்டியாளர்களால் வந்து ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு. மற்ற 4 தலைவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, ஒருவருக்கொருவர் அடிக்கடி விரோதமாக அவங்களுக்கே எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் மராட்டியர்கள் வந்து பலம் வாய்ந்த சக்தி, அதிக பலசாலி தான் இருந்தாங்க. மராட்டியர்களுக்கிடையே இருந்த மோதல்களை வந்து பிரிட்டிஷ்காரங்க அவங்களுடைய விரிவாக்க கொள்கைக்கு சிறந்த முறையில் பயன்படுத்திட்டாங்க. அதாவது இவங்களுக்குள்ள ஏற்பட்ட மோதலை வந்து அவங்க பயன்படுத்தி அவங்களுடைய பேரரசை வந்து விரிவுபடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தா வார். ஆஃப்டர் நாராயணன் ராவ் டெத், ரகமுத்து ராவ் became Peshwa, but his authority was challenged by a strong party of Pune under Nana Bhatnavis. Having failed in his bid to capture power, Raghunath Rao approached the British for help. Treaty of Surat between the English and Raghunath Rao was concluded in 1775. அதாவது மராட்டியர்களை வந்து பேஷ்வா நாராயண ராவோட இறப்புக்கு பிறகு அடுத்த பேஷ்வா யார் அப்படின்ற வந்து உரிமை பிரச்சனையில் வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, முதல்ல தலையிட்டாங்க. அவங்களுடைய உரிமை பிரச்சனை இவங்க தலையிட்டாங்க. நாராயண ராவ் இறந்த பிறகு ரகுநாத ராவ் பேஷ்வா ஆனார். ஆனால் அவரது அதிகாரத்துக்கு எதிராக புனேல இருந்த பூனாவிற்கு வந்து ஒரு குழு நானா பட்னாவிஸ் தலைமையில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சது. இவருடைய அதிகாரத்தை வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. யாருன்னா, பூனாவிலிருந்து நானா பட்னாவிஸ் தலைமையில் ஒரு குழு. அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணாங்கன்னா,
நாராயணராவின் மறைவுக்கு பிறகு அவருடைய மனைவி கங்காபாய் கங்காபாய்க்கு பிறந்த குழந்தை அது யாருன்னா இரண்டாம் மாதவராவ் இவரை தான் பேஷ்வாவாக அங்கீகரித்தாங்க. அது போக அவருடைய பேரில் ஒரு ஆட்சி குழு ஒன்றும் அமைச்சாங்க. சரியா? அதிகாரத்தை கைப்பற்றும் முயற்சியில் தோல்வி அடைஞ்ச ரகுநாத ராவ் என்ன பண்ணார்னா பிரிட்டிஷ்காரங்களோட உதவியை அணுகினார். பிரிட்டிஷ்காரங்கள ஹெல்ப் கேட்டார். இதன்படி 1775 பிரிட்டிஷ்காரங்களுக்கும் ரகுநாத ராவுக்கும் இடையே ஒரு சூரத் ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சிலில் சூரத் உடன்படிக்கையை ஏற்றுக்கிறல. கவுன்சில் உங்களோட உடன்படிக்கையை ஏற்றுக்கல. In 1781, Warren Hastings dispatched British troops under Captain Bobham. He defeated the Maratha chief Mahadas Sindhia in many small battles and captured Gwalior. On 17th May 1782, Treaty of Salbai was signed between Warren Hastings and Mahadas Sindhia. அதாவது 1781 வாரன் ஹேஸ்டிங்ஸ் கேப்டன் பாப்காமின் தலைமையில் பிரிட்டிஷ் ட்ரூப்புகளை அனுப்பினார். அவர் மராத்திய தலைவரான மகாதாஜி சிந்தியா பல போர்களில் தோற்கடித்து குவாலியர் பகுதியை கைப்பற்றினார். 1782 மே 17 வாரன் ஹேஸ்டிங்ஸ் மற்றும் மகாதாஜி சிந்தியா இடையே ஒரு சால்வை ஒப்பந்தம் கையெழுத்தானது. ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஹமத்துல்லா ராவ் வாஸ் பென்ஷன்ட் ஆஃப் அண்ட் மாதவராவ் செகண்ட் வாஸ் அக்செப்டட் அஸ் பேஷ்வா. இந்த போரின் முடிவில் இரண்டாம் மாதவராவ் அவரை பேஷ்வாவாக ஏற்றுக்கிட்டாங்க. சரியா? அதே சமயத்தில் ரகுநாத ராவுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டது. சால்சைட் வாஸ் கிவன் டு த பிரிட்டிஷ் அரசுக்கு சால்சைட் பகுதி வழங்கப்பட்டது. Treaty of Salbai established the British influence in Indian politics, provided British 20 years of peace with the Marathas. இந்திய அரசியல் சால்வை ஒப்பந்தம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு நிறைய செல்வாக்கை ஏற்படுத்துச்சு. பிரிட்டிஷாருக்கும் மராத்தியர்களுக்கும் இடையே அடுத்த 20 ஆண்டுகளுக்கு சமாதான உறவு நீடித்தது. செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் காசஸ் பாருங்கள். இரண்டு ஆங்கில மராத்தா போர் 1803 1805 வரைக்கும். ஆஃப்டர் அக்செப்டட் த சப்சிடரி அலையன்ஸ் பை த பேஷ்வா, தௌலத் ராவ் சிந்தியா அண்ட் ராக்ஜி போன்ஸ்லே attempted to save Marathas independence. Well prepared and organized army of the English under Arthur Wellesley defeated the combined armies of Scindia and Bonesley at Assaye and Aragon. அதாவது பேஷ்வாவோட துணைப்படை திட்டத்தை சப்சிடரி அலையன்ஸை ஏற்றுக்கிட்ட பிறகு தௌலத் ராவ் சிந்தியா மற்றும் ரகோஜி போன்ஸ்லே அவங்க என்ன பண்ணாங்கன்னா மராத்தியோட சுதந்திரத்தை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணாங்க. பிரிட்டிஷ்காரங்க இராணுவம் ஆர்த்தர் வெல்லஸ்லி தலைமையில் அசே மற்றும் அரகான் பகுதியை சிந்தியா மற்றும் போன்ஸ்லே ஆகியோருடைய கூட்டுப்படைகளை தோற்கடிச்சிச்சு. இந்த வெற்றிக்கு பிறகு சிந்தியாவுடைய சுர்ஜி அர்ஜுககான் ஒப்பந்தத்தையும் போன்ஸ்லேவோட தியோகான் ஒப்பந்தத்தையும் 1803 யார் செஞ்சுக்கிட்டாங்க? ஆங்கிலேயர்கள் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இந்த போரில் என்ன பண்ணாங்க? ஈடுபடாத, இந்த போர்லையே கலந்துக்கிறாத யஸ்வந்த்ராவ் தான் கோல்கர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இன்னும் ஆங்கிலேயர்களுக்கு அவர் அடிபணியலை. பின்னர் 1804 பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர் பிரதேசத்தை கோல்கர் சூறையாடும் பொழுது பிரிட்டிஷ்காரங்கள் அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்தாங்க. பிரிட்டிஷ்காரங்களுக்கு அகெயின்ஸ்டாக யஸ்வந்த்ராவ் கோல்கர் இந்திய ஆட்சியாளர்களோடு சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அவங்களோட முயற்சி என்ன ஆயிடுச்சு? தோல்வி அடைஞ்சிருச்சு. யஸ்வந்த்ராவ் ஹோல்கர் வாஸ் நாட் yet undefeated. Holkar plundered the territory of Jaipur. In 1804, English declared war against him. Yaswantrao Holkar made an attempt to form a coalition of Indian rulers to fight against the British, but his attempt failed. Marathas were defeated, reduced the British vassalages and isolated from one another.
அதாவது பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த வெற்றிக்கு பிறகு சிந்தியாவுடன் வந்து சுர்ஜீன் அர்ஜுகான் ஒப்பந்தத்தையும் போன்ஸ்லேவுடன் தியாகான் ஒப்பந்தத்தையும் 1803 வந்து பிரிட்டிஷ்காரங்க செஞ்சாங்க. ஆனால் போர்லே ஈடுபடாத யஸ்வந்த்ராவ் கோல்கர் அவர் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு அடிபணியலை. 1804 வந்து ஜெய்ப்பூர் பகுதி வந்து கோல்கர் சூறையாடும் பொழுது ஆங்கிலேயர்கள் அவருக்கு எதிராக போர் தொடுத்தாங்க. பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக யஸ்வந்த்ராவ் கோல்கர் வந்து இந்திய ஆட்சியாளர்களெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டணியை உருவாக்க முயற்சி பண்ணார். ஆனால் அவருடைய முயற்சி என்ன ஆயிடுச்சு? தோல்வி அடைஞ்சிருச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா மராத்தியர்கள் தோற்கடிக்கப்பட்டு ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் செலுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள், வரி செலுத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இது போக மராத்திய தலைவர்கள் வந்து ஒருவருக்கொருவர் பிரிக்கப்பட்டு என்ன பண்ணாங்க? தனிமைப்படுத்தப்பட்டாங்க. செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வாரோடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மராத்தா பவர் வாஸ் கிராஜுவலி வீக்கெண்ட். The English East India Company started becoming the paramount power in India. அதாவது இந்த போருக்கு பிறகு மராத்தியோட வலிமை வந்து காலப்போக்கில் பலவீனம் ஆயிடுச்சு. இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு ஒரு பேரமௌண்ட் தலையாய சக்தியாக மாறத் தொடங்குச்சு. The Third Anglo-Maratha War began with an invasion of the Maratha territory by British East India Company troops. Troops led by Governor General Hastings, supported by a force under General Thomas Hillslaw. The base of Bajirav's second forces, followed by those of Mudoji II Bhonsle of Nagpur and Maikaro Kolkar III of Indore, rose against the British. Dawlatrao Scindia Gwalior remained neutral. அதாவது மூன்றாவது ஆங்கில மராத்தா வார் நடந்துச்சு பாருங்கள். எப்போ? 1817 to 1818. தங்களுடைய மேலாண்மையை, அதாவது தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை வந்து மீண்டும் பெறதுக்காக பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, மராட்டியர்களோட மூணாவதாக ஒரு 3rd டைம்ஸ் போரில் ஈடுபட்டாங்க. இந்த போர் வந்து இந்தியாவில் பிரிட்டிஷ் கிழக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மற்றும் மராத்திய சாம்ராஜ்யத்துக்கு இடையே இறுதி மற்றும் தீர்க்கமான மோதலாக இருந்துச்சு. இந்த போர் வந்து பிரிட்டிஷ் படை வீரர்கள் வந்து மராத்திய பகுதிகளை ஆக்கிரமிக்கும் போது தொடங்கினது. இந்த ஆக்கிரமிப்பில் பார்த்திங்கன்னா, தலைமை ஆளுநர் ஹேஸ்டிங்ஸ் பிரபுக்கு வந்து ஜென்ரல் தாமஸ் ஹில்ஸ்லாப் தலைமையில் வந்து ஒரு படைப்பிரிவு உதவியது. அவருக்கு வந்து இவங்க ஹெல்ப் பண்ணாங்க, ஜென்ரல் ஹில்ஸ்லாப் தலைமையில் உள்ள ஃபோர்ஸஸ். பேஸ்வா 2ஆம் பாஜிராவின் படைகளை தொடர்ந்து நாக்பூரில் 2ஆம் மூதோஜி போன்ஸ்லாவும் இந்தூரில் வந்து 3ஆம் மல்கர்லாவ் கோல்கரும் பிரிட்டிஷ்காரங்க எதிராக கிளர்ந்து எழுந்தாங்க, போட்டி போட ஆரம்பித்தாங்க. ஆனால் குவாலியரின் தௌலத்ராவ் சிந்தியா வந்து நடுநிலையில் இருந்தார். The Beswa was defeated in the Battle of Godki and Gorkun. Minor battles were fought by the Beswa's forces to prevent his capture. Bhonsle was defeated in the Battle of Sifaidi. Kalkar in the Battle of Magpur. அதாவது சிந்தியா வந்து நடுநிலை வைத்தார். அதோடு இல்லாமல் ஹாட்கி கோர்கான் அந்த இடத்துல நடைபெற்ற போரில் வந்து பேஸ்வா வந்து தோற்கடிக்கப்பட்டார். பேஸ்வாவோட படைகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, பல இடங்களில் வந்து அவர் வந்து பிடிபடாமல் தடுத்து நிறுத்துச்சு. இதைத் தொடர்ந்து சித்தியால்பு போரில் வந்து போன்ஸ்லேவும் மதிப்பூர் போரில் வந்து கோல்கரும் பிரிட்டிஷ்காரங்களால் தோற்கடிக்கப்பட்டாங்க. 3rd ஆங்கிலோ மராத்தா வாரோடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the Maratha Confederacy was dissolved and Beswaship was abolished. Most of the territory of Beswa Bajirao II was annexed and became part of the Bombay Presidency. The defeat of Bhonsle and Kolkar also resulted in the acquisition of the Maratha kingdoms of Nagpur and Indore by the Britain. The Bajirao II last Beswa of Maratha was given an annual pension of 8 lakhs rupees. அதாவது இந்த போரோட முடிவில் வந்து மராத்தா கூட்டமைப்பு கலைக்கப்பட்டு பேஸ்வா பதவியை ஒழிச்சிட்டாங்க. பாஜிராவ் II பெரும்பாலான பகுதிகள் வந்து பாம்பேயோடு இணைக்கப்பட்டுருச்சு.
இந்த தோத்துப்போன பேஸ்வா மற்றும் கோல்கர் அவருடைய மராத்திய பகுதிகளான நாக்பூர், இந்தூர் ஆகிய ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிட்டாங்க, கைப்பற்றிக்கிட்டாங்க. மராட்டியர்களின் கடைசி பேஷ்வாவான செகண்ட் பாஜிராவிற்கு பென்ஷன் 8 lakhs rupees 8 லட்சம் ரூபாய் பென்ஷன் வழங்கப்பட்டது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் ஆங்கிலேயர் நிர்வாக அமைப்பு. பிரிட்டிஷ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் ரன் பை 4 பிரின்சிபல் இன்ஸ்டிடியூஷன். ஆங்கிலேயர்களுடைய இந்திய நிர்வாக அமைப்பு 4 முதன்மை நிறுவனங்களாக இயங்கியது. அவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவில் சர்வீசஸ், ஆர்மி, போலீஸ், ஜுடிஷியரி. சிவில் சர்வீசஸ்னால் குடிமை பணிகள், ஆர்மினா இராணுவம் தெரியும், போலீஸ்னால் காவல், ஜுடிஷியரி நீதித்துறை. நவ் லெட் அஸ் see one by one. ஃபஸ்ட்டு சிவில் சர்வீசஸ். சிவில் சர்வீசஸ் அதாவது குடிமை பணிகள். இந்த சிவில் சர்வீசஸ் அப்படின்ற வார்த்தை முதல்ல யார் பயன்படுத்துனாங்கன்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் பயன்படுத்தினாங்க. இந்த சிவில் சர்வீசஸ் ஊழியர்களை இராணுவ அதிகாரிகளிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுச்சு. சட்டங்களை முறையாக செயல்படுத்துதல், வரி வசூலித்தல், இதெல்லாம் இந்த சிவில் சர்வீஸோட முக்கியமான பணியாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் வியாபார ரீதியாக இருந்த இந்த சிவில் சர்வீஸ் பணிகள்லாம் பின்னர் பொதுப்பணியாக பப்ளிக் அதாவது பொதுப்பணியாக மாறிடுச்சு. முதல்ல ஆரம்பத்தில் பொதுப்பணியின் நியமனங்கள் எல்லாமே பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட இயக்குனர் அவையின் தனி உரிமை, அவங்க விருப்பத்துக்கு யாரை வேணாலும் நியமனம் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் நியமனம் செய்யப்பட்ட போது பணியாளர்கள் லஞ்சம், ஊழல், சட்டவிரோதம் இது எல்லாத்துலேயுமே ஈடுபட்டாங்க. இதனால் 1786 கவர்னர் ஜெனரலாக பதவியேற்ற காரன்வாலிஸ் ஒரு பதவியேற்ற பொழுது தனியார் வணிகத்துக்கு எதிரான சட்டங்களை ஏற்றினார். கம்பெனி ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்தினார். இதுதான் உலகில் மிக உயர்ந்த ஊதியம் பெறக்கூடிய அரசு ஊழியர்களாக அவங்கள மாற்றினார். 1798 கவர்னர் ஜெனரலாக பதவியேற்ற வெல்லஸ்லி அவர் என்ன பண்ணார்னா, அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சியை அறிமுகப்படுத்தினார். இவர் 1800 கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் மொழி, இலக்கியம், அறிவியல் ஆகிய துறைகளில் பயிற்சி வழங்குவதற்காக ஒரு கல்லூரியவே ஏற்படுத்தினார், காலேஜ் ஏற்படுத்தினார் ட்ரைனிங் கொடுக்குறதுக்காக. அதே சமயத்தில் கம்பெனியோட இயக்குநர்கள் இதனை ஏற்க மறுத்து 1806 இங்கிலாந்தில் உள்ள ஹெய்லிட்ரி அப்படின்ற இடத்துல ஈஸ்ட் இந்திய கிழக்கிந்திய கல்லூரியை காலேஜை ஏற்படுத்தினாங்க. போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர்களை நியமனம் செய்தல் என்ற கருத்தை முதல்ல 1833 ஆண்டு சார்ட்டர் ஆக்ட், அதாவது போட்டித் தேர்வுகள் மூலம் மக்களை என்ன பண்ணுறது, அரசு ஊழியர்களை நியமனம் செய்கிறது அப்படின்ற கருத்தை முதல்ல 1933 சார்ட்டர் ஆக்ட் தான் அறிமுகப்படுத்துச்சு. ஆனால் கம்பெனியோட இயக்குநர்கள் அமைப்பில் நியமனம் செய்யப்படாதவர்கள், போட்டித் தேர்வுகளை எழுத தகுதியற்றவர்கள், அதில் நியமனம் செய்யப்படாதவங்களாம் போட்டித் தேர்வு எழுத, அந்த காம்படிஷன்ஸ் எக்ஸாம் எழுத தகுதி இல்லாதவங்க அப்படின்னு என்ன பண்ணாங்க, சொல்லிட்டாங்க. அதனால் இந்த முறையானது நியமனம் மற்றும் போட்டித் தேர்வு முறை என்று அழைக்கப்பட்டது. அதனால தான் இதுக்கு என்னென்னு பேர், நியமனம் மற்றும் போட்டித் தேர்வு முறைன்னு சொல்கிறாங்க. நிரந்தர முறையின் காம்படிஷன் தேர்வு முறையில் கம்பெனி ஊழியர்களை, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஊழியர்களை தேர்ந்தெடுப்பது 1833 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. 1833 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க கம்பெனி ஊழியர் நியமனம் பண்ணுறதுக்கு. இம்முறை 1858 இந்திய அரசு சட்டத்தால் உறுதி செய்யப்பட்டது. இந்த காம்படிஷன் எக்ஸாமுக்கான அதிகபட்ச வயது 23 நிர்ணயிக்கப்பட்டது. 23 தான் அதிகபட்ச வயசு. இதனைத் தொடர்ந்து 1858 ஹெலிட்ரி இந்த ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கல்லூரியை ஏற்படுத்தின ஈஸ்ட் இந்தியா கல்லூரியை 1858 அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அது போக சிவில் சர்வீஸ்க்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் அவங்க தான் இதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. 1850 பார்த்திங்கன்னா ஒரு ஒழுங்குமுறை 1860 ஒரு ஒழுங்குமுறை ரெகுலேட்டிங் ஆக்ட் கொண்டு வர்றாங்க. அதன்படி சரியா, அதன் மூலம் அந்த ஒரு ஒழுங்குமுறை ஆணையின் மூலம்
தேர்வு எழுத அதிகபட்ச வயது வந்து 22ஆக குறைச்சிட்டாங்க. 23லேருந்து 22ஆக குறைச்சிட்டாங்க. இப்போ 1860. மேலும் 1866 வந்து 1876 வந்து 19 வயதாக குறைக்கப்பட்டது. சரியா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் 1861 வந்து பாஸ் பண்ணுறாங்க. யாருன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுறாங்க. இந்த சட்டத்தில் வந்து சில உயர்ந்த நிர்வாக பதவிகள் மற்றும் நீதித்துறை பதவிகளை ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்ய, அதை கான்ட்ராக்ட் பேஸில் நியமனம் பண்ணுறதுக்காக ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. பின்னர் இந்த பதவிகள்லாம் வந்து இந்திய ஆட்சி பணிகளாக மாற்றப்பட்டன, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸாக மாற்றப்பட்டது. வயது வரம்பு குறைப்பு மற்றும் 2க்கு லண்டனுக்கு சென்று, அதாவது வயது வரம்பு குறைக்கிறது, அப்புறம் லண்டனுக்கு சென்று தேர்வு எழுதணும், லண்டனில் போய் தான் தேர்வு எழுதணும். இந்த காரணங்களால் வசதி படைத்த இந்தியர்கள் மட்டுமே ஐசிஎஸ் தேர்வை எழுதக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. எல்லாருமே லண்டனுக்கு போக முடியாது, அதனால் அவங்க வசதியானவங்க மட்டும்தான் எழுதக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. 1853 பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1869 சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து ரமேஷ் சந்திர தத், இன்னும் கோரிலால் குப்தா, இந்த 3 இந்தியர்கள் வந்து ஐசிஎஸ் தேர்வில் வந்து வெற்றி பெறுறாங்க. அதற்கு பின்னர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசிஎஸ் தேர்வுக்கான வயது வரம்பை கூட்டுறதுக்காகவும் இந்த தேர்வை வந்து இந்த எக்ஸாம் வந்து இந்தியாவிலேயே நடத்தவும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியிடம் வந்து இந்தியர்கள் வந்து கோரிக்கை வச்சாங்க. இதன் விளைவாக 1802 வந்து குறைந்தபட்ச வயதினை வந்து 22லேருந்து 23ஆக உயர்த்தினாங்க. 21லேருந்து 23 உயர்த்திட்டாங்க. மேலும் 1912 பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டு சர்வீசஸ் அரசு பணியை பற்றி ஆராய்வதற்காக லார்ட் இல்லிங்டன் அப்படின்ற ஒரு தலைமையில் வந்து ஒரு அரசு ஆணையம் நிறுவப்பட்டது. ராயல் கமிஷன் ஏற்பட்டது. இதில் வந்து மெம்பர்ஸாக யார் இருந்தானா இந்தியர்களான கோபாலகிருஷ்ண கோகலே, சர் அப்துல் ரக்வி மற்றும் 4 ஆங்கிலேயர்களும் இதில் இடம்பெற்றிருந்தாங்க. 4 இங்கிலீஷ்காரங்க, 2 இந்தியர்கள் இருந்தாங்க. 1917 பார்த்தீங்கன்னா இந்த ஆணையம், இந்த கமிஷன் வந்து தன்னுடைய பரிந்துரையை வெளியிட்டது. அப்பரிந்துரைகள் வந்து இந்தியர்களின் கோரிக்கையை ஓரளவுக்கு பூர்த்தி செய்வதாக இருந்துச்சு, ஓரளவுக்கு தான் நிறைவேற்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சிவில் சர்வீஸ் தேர்வை வந்து இந்தியாவில் எழுதுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. 1918 வந்து இந்திய ஆட்சி பணியில் 33% யார் இருந்தாங்க? இந்தியர்கள் தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி படிப்படியாக இதை வந்து அதிகரிக்கிறதுக்கும் மாண்டேகு மற்றும் ஜெம்ஸ்போர்ட் ஆகியோர்கள் பரிந்துரைத்தாங்க. அதாவது 33% இந்தியர்களை தேர்வு செய்யணும், இன்னும் கொஞ்சம் போக போக அவங்க இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படின்றக்காக இவங்க 2 பேர் பரிந்துரை செஞ்சாங்க. 1923 ஏற்படுத்தப்பட்ட மற்றொரு ராயல் கமிஷன் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அரசு ஆணையத்திற்கு சரியா லார்டு லீன்றவர் தான் தலைவராக நியமிக்கப்பட்டார். இது வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், அதாவது IAS, IPS, IFS இந்த அனைத்து நியமனங்களும் இந்தியாவுக்கான சரியா இது எல்லாமே என்னது இந்த இந்தியாவுக்கான அரசர் செயலரின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைச்சாங்க. அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றை உடனடியாக நிறுவுவதற்கு லார்டு லீ தலைமையிலான ஒரு குழு பரிந்துரை செஞ்சாங்க. ஏற்படுத்தப்பட்ட என்ன சட்டம்? இந்திய அரசு சட்டம் வந்து என்ன பண்ணாங்க? சென்ட்ரலில் வந்து கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்று, மாகாணங்களில் மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும் உருவாக வழிவகை செய்தது. சென்ட்ரலில் வந்து ஒன்று, ஸ்டேட் லெவலில் ஒன்று உருவாகிறதுக்கு வழி செஞ்சாங்க. அதே போல் ஒரு சில பகுதிகளை ஒன்றிணைத்து
மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்குறதுக்கும் வழிவகை செஞ்சது. ஆர்மி, இராணுவம். இது வந்து இந்தியாவில் பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் 2வது முக்கிய தூணாக செயல்படுது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து தன்னுடைய இராணுவத்திற்கு ஆட்களை சேர்த்தாங்க. அதற்கு வந்து சிப்பாய் ஆர்மி அப்படின்னு பேர், சிப்பாய் இராணுவம்னு பேர். இந்த இராணுவ வீரர்களுக்கு பார்த்திங்கன்னா யூரோப்பியன் அதிகாரிகளின் உத்தரவை, அதாவது அவங்களுடைய உத்தரவை வந்து போர்க்களத்தில் நிறைவேற்றுறதுக்காக யூரோப்பிய இராணுவத்திற்கு இணையான பயிற்சி அளிக்கப்பட்டது. பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆரம்ப காலத்தில் வந்து பெங்கால், பாம்பே, மெட்ராஸ் ஆகிய 3 பகுதிகளிலையும் தனித்தனியாக 3 படைப்பிரிவை ஏற்படுத்தியிருந்தாங்க. இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆட்சியினை வந்து ஏற்படுத்துறதுலையும் அதை விரிவுபடுத்துறதுலையும் இந்த மிலிட்ரியோட பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப சிறப்பானதாக இருந்துச்சு. இங்கிலீஷ் சிப்பாய்களை விட இந்திய சிப்பாய்களுக்கு குறைந்த சம்பளமும் தினப்படியும் கொடுக்கப்பட்டது. குறைவான சம்பளம் தான் கொடுத்துப்பட்டாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா 1500 1856 வந்து 3 இந்திய படை வீரர்கள் அவங்களுடைய மாத சம்பளமாக மொத்தம் ரூபாய் 300 மட்டுமே வாங்கினாங்க. 1857 வந்து இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அதோடைய இராணுவம் வந்து 86% இந்தியர்களை கொண்டதாக இருந்துச்சு. இராணுவத்தில் 86% இந்தியர்கள் இருந்தாங்க. இருந்த போதிலும் அதாவது இராணுவத்தில் வந்து இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட உயர் பதவி சுபேதார் மட்டும்தான். போலீஸ் பாருங்கள், போலீஸ் சிஸ்டம், காவல்துறை 1765 பெங்காலில் திவானி உரிமையை வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பெற்றது. அந்த சமயத்தில் சர்க்கார்னா கிராம மாவட்டங்கள் அப்படின்ற ஆட்சி பிரிவுக்கு பொறுப்பு வகித்தவர் யாருன்னா பௌஸ்தார். அவர்கிட்ட தான் முகலாயர்களுடைய காவல் பிரிவு, முகலாயர்களுடைய போலீஸ் சிஸ்டம் பௌஸ்தார் வசம் இருந்துச்சு. அப்போ எல்லா நகரங்களையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரியை வந்து கொத்துவால் இருந்தார். சரியா? அதே சமயத்தில் கிராமங்கள் வந்து கிராமங்களுடைய கிராம காவலாளிகளால் பாதுகாக்கப்பட்டது. அவர்களை ஜமீன்தார்கள் சம்பளம் வழங்கி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தாங்க. யாருன்னா இந்த கிராம காவலர்களை. இந்தியாவில் வந்து முதல்ல வந்து போலீஸ் சிஸ்டத்தை உருவாக்கியவர் வந்து காரன்வாலிஸ் பிரபு, லார்டு காரன்வாலிஸ். ஜமீன்தார்களை வந்து காவல் பணியிலிருந்து விடுவித்து காரன்வாலிஸ் 1791 வந்து முறையான போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கினார். அவர் தரோகா என்பவரை வந்து தலைவராக கொண்ட சரகங்கள் அல்லது தானாக்கள் என்ற காவல் பகுதியை ஏற்படுத்தினார். இதுக்கு தலைவர் யாருன்னா தரோகா. அவங்க என்ன பண்ணாங்கன்னா கிராமங்களில் காவல் பணியை செய்ய அதிகாரம் வழங்கப்பட்டது. கிராமங்களில் தான் அவங்க காவல் பணி. அதான் கிராமத்தை வந்து பரம்பரையாக நிர்வகித்த இந்த காவலர்கள் வந்து சௌக்கிரார்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. பெரிய பெரிய நகரங்களில் வந்து பழமையான முறையில் வந்து கொத்வால் காவல் பணியே தொடர்ந்து இருந்துச்சு. அதுபோக ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு தரோகா நியமிக்கப்பட்டார். இந்த தரோகா முறை வந்து 1802 மெட்ராஸ் மாகாணத்தில் வந்து விரிவுபடுத்தப்பட்டது. அடுத்து பார்த்திங்கன்னா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பதவி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் உருவாவதற்கு வந்து முன்னால் எல்லா தானாக்களும் வந்து மாவட்ட நீதிபதியோட சூப்பர்வைசரில் பொது மேற்பார்வையில் தான் இருந்துச்சு. அதுக்கு பின்னால் 1808 வந்து ஒரு தானாவிற்கும் ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நியமிக்கப்பட்டார். ஒரு தானாவுக்குமே தனியாக ஒரு சூப்பரண்ட் இருந்தார். அதுக்கு பிறகு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நிர்வகிக்கும் பொறுப்பு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரிடம் கொடுத்தாங்க. காவல்துறையின் முக்கிய பணி வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக சதி செய்வதை தடுத்தலும் குற்றங்களை கையாள்வதும் ஆகும். இதுதான் இவங்களுடைய முக்கியமான பணி. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக சதி செய்கிறதை தடுக்கிறதும் குற்றங்களை வந்து நீக்கிறதும். ஜுடிஷியல் சிஸ்டம், நீதித்துறை அமைப்பு. 1772 வந்து டூயல் கவர்மெண்ட், இரட்டையாட்சி முறை ஒழிக்கப்பட்டு வரி வசூல் செய்வதையும் நீதி வழங்கும் அதிகாரத்தையும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஏற்றுக்கொண்டது. அதன் விளைவாக சிவில் நீதிமன்றம், சிவில் கோர்ட்டுன்னு அழைக்கப்பட்ட திவானி அகமத் மற்றும் கிரிமினல் நீதிமன்றம்
ஜுடிஷியல் சிஸ்டம், நீதித்துறை அமைப்பு. 1772 வந்து டூயல் கவர்மெண்ட் அபாலிஷ் ஆன பிறகு வரி வசூல் செய்கிறதுக்காகவும் நீதி வழங்கும் அதிகாரம் ரெண்டையுமே வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஏற்றுக்கொண்டது. அதன் விளைவாக சிவில் நீதிமன்றம், அதுக்கு பேர் திவானி அகமத், கிரிமினல் கோர்ட்டுக்கு பேர் என்னென்னா பௌஸ்தார் அகமத், இது ரெண்டுமே ஏற்படுத்தப்பட்டது. பை ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கல்கத்தாவில் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஏற்படுத்தப்பட்டது. இந்த கோர்ட்டில் யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஒருத்தர் இருந்தார், த்ரீ பாய்ஸரி ஜட்ஜஸ், அதாவது துணை நீதிபதிகள்லாம் இருந்திருந்தாங்க. அதை யார் அப்பாயின்ட் பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷ் அரசர் அப்பாயின்ட் பண்ணார். இந்த கோர்ட்டில் வந்து என்னென்ன கேசஸ்லாம் டீல் பண்ணாங்கன்னா, சிவில், கிரிமினல், அப்புறம் சர்ச்சு, அது போக இன்னும் பிரத்தியேக வழக்குகளெல்லாம் விசாரித்தாங்க. இந்த கல்கத்தாவில் ஏற்பட்ட சுப்ரீம் கோர்ட் மாதிரியே வந்து சென்னையில் 1801லையும் பாம்பேயில் 1823லையும் நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன. 1832 பார்த்திங்கன்னா வில்லியம் பெண்டிங் அவர் தான் வந்து நீதி அதிகார முறையை வந்து என்னது பெங்காலில் வந்து நீதி வழங்கும் அதிகாரத்தை செஞ்சுட்டு வந்தார் வில்லியம் பெண்டிங். சட்டங்களை தொகுக்கிறதுக்காக இந்திய சட்ட ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டது, இந்தியன் பீனல் கோடு. இது பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் சட்டத்தின் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. 1901 இந்தியாவுடைய ஹைகோர்ட் உயர் நீதிமன்ற சட்டத்தின்படி கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ் அந்த இடங்கள்லாம் பழைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதிலாக 3 ஹைகோர்ட் ஏற்படுத்தப்பட்டது. அலையன்ஸ், அது துணைப்படை திட்டம் 1798 கொண்டு வந்தாங்க. சரியா? இதை கொண்டு வந்தது யாருன்னா லார்டு வெல்லஸ்லி. Lord Wellesley introduced the subsidiary alliance to bring the princely states under the control of the British. Most effective instrument for the expansion of British territory and political influence in India. Princely state called protected state. Duty of British to safeguard the state from external aggressions and to help its ruler in maintaining internal peace. இந்தியாவில் இருந்த சுதேச அரசுகளையெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தோடு அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் சப்சிடரி அலையன்ஸ். அறிமுகப்படுத்தினவர் லார்டு வெல்லஸ்லி. இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியை விரிவுபடுத்தும் ஒரு அரசியல் அதிகாரத்தை ஏற்படுத்துகிற அதை விரிவுபடுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் வந்து மிக சிறந்த கருவியாக பயன்பட்டுச்சு. இதன் மூலமாக வந்து பிரிட்டிஷ் எக்ஸ்பான்ஷன், பிரிட்டிஷ் பேரரசை நல்லா விரிவுபடுத்தினாங்க. இந்த சுதேச அரசுகள்லாம் வந்து பாதுகாக்கப்பட்ட அரசுகள், அதாவது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் வந்து ப்ரொடெக்டட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. இந்த அரசுகள் மீது அளவுக்கு அதிகமான அதிகாரம் செலுத்துவராக பிரிட்டிஷ்காரங்க இருந்தாங்க. வெளிநாட்டுடைய படையெடுப்புகளிலிருந்து இந்த சுதேச அரசுகளை காப்பாற்றுறதும் உள்நாட்டில் இன்டர்னலில் வந்து பீஸ் ஏற்படுத்துறதும் தான் ஆங்கிலேயர்களின் கடமை அப்படின்ற அவங்களுடைய கடமையாக இருந்துச்சு. Main features of subsidiary alliance. First one பாருங்க, an Indian ruler entering into this alliance with the British had to dissolve his own armed forces and accept British forces. அதை இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளக்கூடிய இந்திய அரசர்கள் வந்து தங்களுடைய படைகளை என்ன செய்யணும், கலைச்சிட்டு டிசால்வ் பண்ணிவிட்டு பிரிட்டிஷ்காரங்களோட படைகளை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவங்களோட ஃபோர்ஸஸை ஏற்றுக்கொள்ளணும். செகண்ட் ஒன், a British resident would stay in his capital. இந்த சுதேச அரசினுடைய நம்மளுடைய கேபிட்டல் வந்து பிரிட்டிஷ்காரங்களோட பிரதிநிதி ஒருவர் கண்டிப்பாக இருப்பார். டுவோர்ட்ஸ் த மெயின்டெனன்ஸ் சேஞ்சஸ் ஆஃப் த ஆர்மி he should make annual payments or cede some territory permanently to the company. அதாவது இந்த சப்சிடரி அலையன்ஸை ஏற்றுக்கிட்ட அரசருடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து பிரிட்டிஷ் பிரதிநிதி ஒருத்தர் இருப்பார். இந்த பிரிட்டிஷ்காரங்களோட படைகளை பராமரிக்கிறது, அந்த படை வீரர்களின் அவருடைய ஆண்டுக்கு சம்பளம், சரியா, இதெல்லாம் வந்து வழங்குறதுக்காக நிரந்தரமாக சில பகுதிகளை வந்து என்ன செய்யணும், அந்த நாட்டு அரசர், இதை ஏற்றுக்கொண்ட அரசர் வந்து பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட ஒப்படைச்சிடணும். இதுக்காக அந்த பிரிட்டிஷ் படைகளை பராமரிக்கிறதுக்காக, படை வீரர்களின் ஆண்டு வருமானத்துக்காக. All the non-English European officials should be turned out of his state. அதாவது ஆங்கிலேயர்களை தவிர, பிரிட்டிஷ்காரங்களை தவிர மற்ற யூரோப்பியன்ஸ் அலுவலர்கள் எல்லாருமே அந்த நாட்டை விட்டு வெளியேறணும். The native ruler should deal with foreign states only through the English company.
இந்த சுதேச நாட்டு அரசர் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் அனுமதி பெற்ற பின்னர் தான் வேறு நாடுகளோட ஒப்பந்தம் செஞ்சுக்கிறணும். ஏதாவது ட்ரீட்டிலாம் சைன் பண்ணுறேன்னா இவங்களோட ஒப்புதலை பெற்ற பிறகு தான் செய்யணும். British would undertake to defend the state from internal troubles as well as external attack. இந்த சுதேச அரசுகளில் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்களில் தாக்குதல் மற்றும் உள்நாட்டு கலவரம் நடைபெறும் பொழுது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அந்த நாட்டை பாதுகாக்கும். அதோடைய மெயின் ஃபீச்சர்ஸ். மெரிட்ஸ் ஃபார் த பிரிட்டிஷ். இதனால் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு என்னென்ன நன்மைகள், ஆங்கிலேயருக்கு கிடைத்த நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கம்பெனி மெயின்டைன்ட் எ லார்ஜ் ஆர்மி அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் தி இந்தியன் ரூலர்ஸ். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுச்சு, இந்தியனுடைய பிரின்ஸ்லி அரசர்களின் செலவிலேயே உங்களுடைய பெரிய லார்ஜ் ஆர்மியை வந்து பாதுகாத்தாங்க. ஆல் ஃப்ரெஞ்ச்மென் இன் த சர்வீஸ் ஆஃப் நேட்டிவ் ரூலர்ஸ் வேர் டிஸ்மிஸ்ட் அண்ட் த டேஞ்சர் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரிவைவல் வாஸ் கம்ப்ளீட்லி எலிமினேட்டட். இதே வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸோட பணியில் இருந்த எல்லா ஃப்ரெஞ்சுக்காரர்களும் நீக்கப்பட்டாங்க. ஃப்ரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவில் வந்து திரும்பியும் எழுச்சி பெறும் அபாயம் வந்து அவங்க எழுச்சி பெறக்கூடிய அபாயம் முற்றிலும் நீங்கிருச்சு. The British company began to control the foreign policy of the princely states. The British company தான் இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டோட வெளியுறவு கொள்கை ஃபாரின் பாலிசியோடு உங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க பிரிட்டிஷ்காரங்க. வெல்லஸ்லிஸ் டிப்ளமசி மேட் த பிரிட்டிஷ் த paramount power in India. He transformed the British Empire in India into the British Empire of India. வெல்லஸ்லி என்ன பண்ணார், இந்த டிப்ளமேட்டிக் முயற்சியில் வந்து பிரிட்டிஷ்காரரை வந்து இந்தியாவில் வந்து ஒரு சிறந்த சக்தியாக மாற்றிடுச்சு இவருடைய தந்திரம். இவர் இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் பேரரசு அப்படின்றது வந்து இந்தியாவின் பிரிட்டிஷ் பேரரசு அப்படின்னு மாற்றினார். டிஃபெக்ட் ஆஃப் தி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு ஏற்பட்ட இழப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் மேட் த இந்தியன் ரூலர்ஸ் வீக், அப்ரசிவ் அண்ட் இன்ரெஸ்பான்சிபிள். அதாவது இந்த சப்சிடரி அலையன்ஸ் மூலமாக இந்த சுதேச அரசர்களை வந்து பலவீனமானவர்களாகவும் பொறுப்பு இல்லாதவங்களாகவும் ஆக்கிருச்சு. ப்ரொடெக்டட் பை பிரிட்டிஷ் ஆர்ம்ஸ். பிரிட்டிஷ் கம்பெனியால் பாதுகாக்கப்பட்ட அரசர்கள் வந்து தங்களுடைய மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை வந்து அவங்களால என்ன செய்ய முடியாமல் போயிடுச்சு. They neglected their duty towards their subjected and even exploited them. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை வந்து என்ன பண்ணாங்க, மக்களை பாதுகாக்க அவங்களால செய்ய முடியாமல் போயிடுச்சு. First Indian states to accept this was Hyderabad, followed by Danchur, Audh, Peshwa, Bhonsle, Gwalior, Indore, Jaipur, Udaipur and Jodhpur. அதான் இந்த சப்சிடரி அலையன்ஸை ஏற்றுக்கொண்ட பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் யாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹைதராபாத் 1798 ஏற்றுக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதைத் தொடர்ந்து டாஞ்சூர் 1799, 1801 அவுத், 1802 பேஷ்வா, 1803 போன்ஸ்லே, 1804 குவாலியர், 1817 இண்டோர், ஜெய்ப்பூர், உதய்பூர் அண்ட் ஜோத்பூர் 1818. இவங்களாம் வந்து இந்த சப்சிடரி சிஸ்டத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. லேப்ஸ் வாரிசு இழப்பு கொள்கை 1848 கொண்டு வந்தாங்க. லார்ட் டல்ஹௌசி வாஸ் ஒன் ஆஃப் த சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா. அடாப்டட் எ நியூ பாலிசி நோன் அஸ் டாக்னாப் லேப்ஸ் டு எக்ஸ்டெண்ட் பிரிட்டிஷ் எம்பையர். He made use of this precedent and declared in 1848, if native rulers adopted children without the prior permission of the company, only the personal property of the rulers would go to the British paramount power. The principle was called the Dagenham lapse. It was bitterly opposed by the Indians and was one of the root cause for the Great Revolt of 1857. The Dagenham lapse அப்படின்னா என்னென்னா, வாரிசு இழப்பு கொள்கை அதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் லார்டு டல்ஹௌசி. லார்ட் டல்ஹௌசியில் வந்து இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை ஏற்படுத்துவது சிறந்த கருவியாக செயல்பட்டார். அவர் ஒரு பாலிசி ஃபாலோ பண்ணார் பிரிட்டிஷ் பேரரசை விரிவுபடுத்துவதற்காக. அதுக்கு பேர் வந்து டாக்னாப் லேப்ஸ்ன்னு பேர். 1848 கொண்டு வந்தாங்க. இந்த பாலிசி படி பிரின்ஸ்லி ஸ்டேட் சுதேச மன்னர்கள் வந்து பிரிட்டிஷ்காரங்களோட அனுமதி இல்லாமல் வாரிசுகளை தத்தெடுத்தாங்கன்னா, மன்னருடைய சொத்துக்கள் பர்சனல் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் அந்த தத்தெடுத்த பிள்ளைக்கு போகும். மன்னருடைய ஆட்சி பகுதி ஆங்கிலேயர்களுக்கு வந்துடணும்.
இதுக்கு பேர் தான் டாக்னாப் லேப்ஸ்ன்னு பேர். இதை இந்தியர்கள் என்ன பண்ணாங்கன்னா பிட்டர்லி அப்போஸ்டு, கடுமையாக எதிர்த்தாங்க. இதுதான் 1857 ரிவோல்ட்டுக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. By applying the Dagrunov Labs, Dalhousie annexed Sadara in 1848, Jaipur and Sambalpur in 1849, Baghat in 1850, Udaipur in 1852, Jhansi in 1853, Nagpur in 1854. இந்த டாக்னாப் லேப்ஸ் மூலம் டல்ஹௌசி எந்தெந்த பகுதிகளை இணைச்சிக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா 1848 சதாரா, 1849 சம்பல்பூர், 1850 பகாத், 1850 உதய்பூர், 1850 ஜான்சி, 1850 நாக்பூர், இந்த பகுதிகளெல்லாம் அவர் இணைச்சிக்கிட்டார். ஃபேக்டர்ஸ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் தி பிரிட்டிஷ்காரோட சக்ஸஸ்க்கு என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் ஒன், கிரேட்டர் நேவல் பவர், மிகப்பெரிய கடல் வலிமை அவங்கள்ட்ட இருந்துச்சு. டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்ஸ்டைல், நெசவு தொழில் வளர்ச்சி. த சயின்டிஃபிக் டிவிஷன் ஆஃப் லேபர், அறிவியல் ரீதியாக பிரிக்கப்பட்ட தொழிலாளர்கள். அடுத்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஸ்கில்ஃபுல் டிப்ளமசி ஆஃப் த பிரிட்டிஷ், பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஆங்கிலேயரின் திறமையில் ராஜதந்திரம். ஃபீலிங்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி அமாங் த இந்தியன் மெர்ச்சன்ட்ஸ், இந்திய வணிகர்களிடையே நிலவிய பாதுகாப்பின்மை உணர்வுகள். லாஸ்ட், த இன்இக்வாலிட்டி அண்ட் டிக்னரன்ஸ் ஆஃப் தி இந்தியன் கிங்ஸ், இந்திய அரசர்களின் சமத்துவன்மை மற்றும் அறியாமை. இது எல்லாம் தான் பிரிட்டிஷ்காரங்களுடைய வெற்றிக்கு காரணமாக அமைஞ்சிச்சு. கன்க்ளூஷன் பாருங்கள். த பேட்டில் ஆஃப் பிளாசி வாஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் டொமினியன் இன் இந்தியா. கம்பெனிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் நாட் ஃபார் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பீப்புள். It brought more Indian territories under British dominion through subsidiary alliance and Dagrunov Labs. This policy led to a South Indian rebellion 1800 to 1801, Vellore rebellion 1806 and the Great Rebellion 1857. The Plassey Four 1757 ஏற்பட்ட பிளாசி போர் தான் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அடித்தளம் அமைத்தது. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட நிர்வாகம் மக்களின் நலனில் அக்கறை காட்டலை. இது ஏகாதிபத்திய விரிவாக்க மற்றும் சுரண்டல் கொள்கையை கொண்டிருந்துச்சு. மக்களை சுரண்டக்கூடியதாக இருந்துச்சு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட சப்சிடரி அலையன்ஸ் மூலமாகவும் டாக்னாப் லேப்ஸ் மூலமாகவும் இந்தியாவோட பெரும்பான்மையான பகுதிகளை பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தாங்க. இந்த பாலிசி 1800 1801 ஏற்பட்ட சவுத் இந்தியன் ரிபெலியனும் 1806 ஏற்பட்ட வேலூர் ரிபெலியன், 1857 ஏற்பட்ட கிரேட் ரிபெலியனுக்கு இதுதான் முக்கிய காரணமாக அமைஞ்சிச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோவை நல்லா கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ.